ராமபிரானின் திருவடித் தூளால் அகலிகை பழைய உருப்பெற்று மீள விஸ்வாமித்திரர் கௌதமரை அவளை ஏற்கப் பணிக்க அவரும் அவ்வாறே செய்தார். வணக்கம் நண்பர்களே. அகலிகை சாபம் நீங்கி மீண்டும் தன் பொலிவுமிக்க பெண் வடிவத்தை பெற்றாள். அவளை அழைத்து கொண்டு ராமபிரானும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் நீண்ட நெடுங்காலப் பிரிவிற்குப் பிறகு கௌதம முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர். தன் இல்லம் தேடி வந்த விருந்தினர்களைக் கண்டு கௌதம முனிவர் கொண்ட வியப்பு அடங்கவில்லை. அற்புதம் நிகழ்ந்ததை அவர் உணர்ந்தார். அந்நிகழ்வின் உன்னதத்தை உணர்ந்த நிலையில் அடுத்த கணத்தில் என்ன நிகழும் என்பதை அறிய நாம் காத்திருக்கிறோம். கம்பர் இதோ நமக்கு அதை அழகிய கவிதையாய் வழங்குகிறார். அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதுவா முன்னம் வஞ்சி போல் இடையாள் முன்னை வண்ணத்தள் ஆகி நின்றாள். நெஞ்சினால் பிழைப்பு இலாளை நீ அழைத்திடுக என்ன கஞ்சமா மலரோன் அன்ன முனிவனும் கருத்துள் கொண்டான். அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதுவா முன்னம். நண்பர்களே, அந்த காட்சியை உங்கள் மனத்திரையில் ஒருமுறை ஓடவிட்டு பாருங்கள். மை போன்ற கரிய திருமேனியுடைய எங்கள் ராமபிரான் கருணை மழை பொழியும் கண்களுடன் அகலிகை இருந்த கல்லுருவத்தின் அருகே வருகிறார். அவர் கால்கள் மண்ணில் பட்டு எழுந்த தூசு, மிக நுண்ணிய அந்த தூசு கல்லின் மீது பட்டு படாததுமாய் இருந்த நொடியிலேயே, ஆம், அந்த புனிதம் தோய்ந்த திருவடித்தூள் கல்லின் மீது முழுதாக படரக்கூட இல்லை. அந்த ஒரு கணம்தான் வஞ்சி போல் இடையாள் முன்னை வண்ணத்தள் ஆகி நின்றாள். வஞ்சிக் கொடி போல மெலிந்த வசீகரமான இடையையுடைய அகலிகை பல நூறாண்டுகளாய் கல் உருவில் உறைந்திருந்தாள். ஆனால் ராமபிரானின் பாதத்தூள் பட்ட அடுத்த கணமே அந்த சாபத்தின் விலங்குகள் தகர்ந்தன. மெல்ல மெல்ல கல் உருகி உயிர் பெற்று பெண் வடிவமாக மீண்டும் மலர்ந்தாள். அவள் பழைய அழகிய மேனி திரும்பியது. அதே கவின், அதே பொலிவு. ஒரு வசந்த காலக் கொடி போல அழகுடன் அவள் உயிர் பெற்று எழுந்தாள். அவள் கண்களில் வியப்பும் களிப்பும் நன்றியும் ஒருங்கே மின்னின. அங்கே சற்று தள்ளி நின்ற கௌதம முனிவர் அகலிகையை காண்கிறார். தன் மனைவியை தன் முன்பாக பழைய தேஜசுடன் குற்றமற்றவளாக காண்கிறார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்க்கிறது. இந்த அற்புதமான நிகழ்வை யார் நிகழ்த்தியது? இந்த இளம் ராமனின் திருவடிகள் செய்த மாயம்தான் இது என்பதை அவர் உணர்கிறார். இந்த ஒரு நொடிக்காகத்தானே அத்தனை காலம் அவர் காத்திருந்தார். நெஞ்சினால் பிழைப்பு இலாளை நீ அழைத்திடுக என்ன. இந்த உணர்ச்சிகரமான தருணத்தில் ஞானக்கடல் போன்ற விஸ்வாமித்திர முனிவர் கௌதமரை நோக்கி திரும்புகிறார். அவரின் குரலில் ஆழமான பொருள் பொதிந்திருக்கிறது. கௌதமரே, இதோ அகலிகை. இவள் நெஞ்சினால் ஒருபோதும் பிழை செய்யாதவள். இவள் இதயம் தூய்மையானது. அறியாமை தவறுதான் இவள் செய்தது. இவளை மீண்டும் உன் மனைவியாக, உன் இல்லறத்திற்குரியவளாக நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறினார். அந்த வார்த்தைகள் கௌதமரின் இதயத்தில் ஆழப்பதிந்தன. நீ அழைத்திடுக என்று விஸ்வாமித்திரர் கூறியது ஒரு கட்டளையாக இல்லாமல் ஒரு குரு சீடனுக்கு வழிகாட்டுவது போலிருந்தது. கஞ்சமா மலரோன் அன்ன முனிவனும் கருத்துள் கொண்டான். கஞ்சமா மலரோன் என்பது பிரம்மதேவனை குறிக்கும் அல்லவா? தாமரை மலரில் தோன்றிய பிரம்மனை போன்ற ஞானமும் தவ வலிமையும் கொண்ட கௌதம முனிவர் விஸ்வாமித்திரரின் இந்த அருள்மொழிகளை தன் மனதினுள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். ஆம், அவர் மனம் மாறிவிட்டது. அகலிகையின் மீதான சினம் நீங்கி அவள் தூய்மையை உணர்ந்து அவளை மீண்டும் தன் இல்லறத்தின் ஒளியாக ஏற்றுக்கொள்ள அவர் தயாரானார். நீண்ட கால பிரிவுக்குப் பிறகு இறை அருளால், ஞானிகளின் வழிகாட்டுதலால் இரு இதயங்கள் மீண்டும் இணையப்போகும் புனிதமான தருணம் அது. ராமபிரானின் திருவருளாலும் விஸ்வாமித்திரரின் ஞானமொழியாலும் அகலிகை மீண்டாள். கௌதமரும் அவளை மனம் உவந்து ஏற்றுக்கொண்டார். இவர்களின் இந்த தெய்வீகமான இணைப்பு தர்மம் நிலைநாட்டப்பட்டதை உலகுக்கு உணர்த்தியது. அடுத்து ராமபிரான் எவ்வாறு கௌதம முனிவரை வணங்குகிறார், அகலிகையை அவரிடம் ஒப்படைக்கிறார் என்பதை அடுத்த பாடலில் தரிசிப்போம்.